Hi, welcome to Keru Food Basket channel. This is Keru. இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா ஒரு லஞ்ச் மெனு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த உணவு பாத்தீங்கன்னா நமக்கு உடலுக்கு பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து சத்து நிறைஞ்ச ஒரு உணவும் கூட. இதை எப்படி செய்யலாம்ன்றது பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுவரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐகான் இருக்கும் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய உணவு இதுதாங்க. ராகி பவுல், அதாவது ராகி களி, கேழ்வரகு களி. இந்த உணவு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்மளுக்கு வந்து ஹெல்தியான ஒரு ரெசிபி. இப்போ யாருமே இது வந்து நம்ம அன்றாட உணவில் வந்து சேர்க்கறது இல்லை. இதனுடைய சத்துக்கள்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த உணவை நீங்கள் மிஸ் பண்ணவே மாட்டீங்க. அவ்வளோ வந்து நம்மளுக்கு வந்து ஹெல்தியான ஒரு உணவு ரெசிபி இது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து நான் வந்து பச்சை அரிசி எடுத்திருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 1/4 கப்பு அரிசி. இதுக்கு வந்து நம்ம 4 மடங்கு தண்ணி சேர்த்துக்கணும். ஓகேங்களா? 1:4 அளவுக்கு ரேஷியோவில் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கணும். இது வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து பச்சை அரிசியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஏன்னா அது குயிக்காக வந்து பாயில் ஆகிடும், சாஃப்டாகவும் இருக்கும். இல்லை நம்ம ரெகுலர் யூஸ் வந்து நம்ம ரைஸ் எடுத்துக்கினாலும் இட்ஸ் ஓகே. பட் வந்து பல்ஸ் மோடில் வந்து மிக்சியில் வந்து நம்ம 2 தடவை வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம். அப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நம்ம நல்லா வந்து இதில் கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துட்டு நம்ம வந்து குக் பண்ணிக்கணும். இது வந்து நம்ம வேக வைக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 1 hour பிஃபோர் நம்ம வந்து வாட்டரில் போட்டு நல்லா சோக் பண்ணிக்கணும், அதாவது ஊற வச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா குயிக்காக நம்மளுக்கு வந்து ரைஸ் வந்து பாயில் ஆகும். அதனால தான் முன்னாடியே வந்து நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா வெந்ததும் பார்த்திங்கன்னா இந்த அளவில் வந்து 1 கப்பு அளவுக்கு வந்து நான் ராகி வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம நல்லா வாஷ் பண்ணி நிழலில் காய வச்சுட்டு இதை மிக்சியில் போட்டும் நம்ம அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நிறைய குவான்டிட்டி வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னா நம்ம மிஷினில் கொடுத்து நம்ம வந்து இதை நல்லா அரைச்சி சேவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து இது ரைஸோடு ஒன்றா மிக்ஸ் ஆகாது. இந்த மாதிரி நம்ம கையால் வச்சு செய்யணும். இதுக்கு முன்னாடி நீங்கள் இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இல்லை இதெல்லாம் நாங்கள் செஞ்சு சாப்பிட்றது தான் அப்படின்னாலும் இது தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்காக தான் இந்த வீடியோ. இது எங்கள் பெங்களூர் சைட்லலாம் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா டெய்லி லஞ்சுக்கு நம்ம என்ன வெரைட்டி ஆஃப் ஃபுட்டு சாப்பிட்டாலும் ஒரு பவுல் அளவுக்கு வந்து ஒரு பெரிய உருண்டை அளவுக்கு வந்து இந்த ராகி பால் மஸ்ட்டு. கண்டிப்பாக எல்லாரோடைய லஞ்ச் மெனுலையும் இது சேர்த்துப்பாங்க. இது கூட பார்த்திங்கன்னா சைட் டிஷ்க்கு வந்து நம்ம எல்லா வெரைட்டி ஆஃப் வந்து கரீஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து ஃபிஷ் கறி, மட்டன் கறி, சிக்கன் கறி எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். இது கூட காரக்குழம்பு, கருவாடு குழம்பு எல்லாமே வந்து ரொம்ப நல்ல ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ் தான் இதுக்கு. இன்றைக்கி வந்து நான் பார்த்திங்கன்னா எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான் நான் வந்து சேர்த்துருக்கேன். இந்த வீடியோ நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணிட்டேன். ஒருவேளை பார்க்கலன்னா நீங்கள் வந்து ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். அதில் நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. அதில் நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த வீடியோ எடுத்து நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் அதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. இதை வந்து கொஞ்சம் நேரத்துக்கு நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மாவு வந்து அந்த சூடுலே பார்த்திங்கன்னா வெந்துடும். இந்த அளவுக்கு வந்து திக்காகிடும். இந்த திக்கான டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. பிகாஸ் வாய் மீன்ஸ் இது ரொம்ப சூடாக இருக்கும், நம்ம கையால் உருண்டை பண்ண முடியாது. இந்த பாத்திரம் கொஞ்சம் வெட்டாக இருக்கணும், ஈரமாக இருக்கணும். இதை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணிங்கன்னா அழகாக நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப் கிடச்சிடும். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கிடச்சதுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை அப்படியே வந்து ஒரு சர்விங் பிளேட்டுக்கு வந்து நீங்கள் இது போட்டு விட்டுடணும். கையில் கொஞ்சமாக தண்ணி வச்சு நம்ம இதை வந்து இப்படியே உருண்டை பண்ணோன்னா அழகாக வந்துடும். ஆனால் ஹீட்டாக இருக்கும், கொஞ்சம் பார்த்து நம்ம செய்யணும். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வந்து குக் பண்ண ஆரம்பிக்கிறீங்க, இப்போ தான் நம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது குக்கிங்க்கு அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராகி வந்து ரெடி ஆகிடுச்சு, ராகி உருண்டை. இது கூடவே நான் இன்றைக்கி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நான் சொல்ல மறந்துட்டேன். ராகி உருண்டையோட நாட்டுக்கோழி சிக்கன் குழம்பு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா இதை விட ஒரு நல்ல ஒரு உணவு நம்மளுக்கு இல்லவே இல்லைங்க. அந்த அளவுக்கு நம்ம உடம்புக்கு வந்து நல்ல ஒரு பலன் தரக்கூடிய இது ஒரு உணவு. கண்டிப்பாக நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. இதை வந்து நீங்கள் அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2-3 தடவையாவது நம்ம எடுத்துக்கும் பொழுது ரொம்பவே நல்லது. இதை வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நைட்டு செஞ்சு வச்சுட்டு இது கூடவே தயிர் வெங்காயம் சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட, ரொம்ப உடம்புக்கு வந்து குளிர்ச்சியும் கூட. இந்த மாதிரி சம்மர் டைமில் கண்டிப்பாக
நீங்கள் இதை வந்து சேர்த்து சாப்பிடுங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் கர்டு, வெங்காயம், 2 ரெட் சில்லி வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேன். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு சின்னதாக ஒரு லைக் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு உணவோடு நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பை.